வணக்கங்க. இயற்கை சார்ந்த விவசாயத்தை நாம் மேம்படுத்த முடியுமானால், மலட்டுத்தன்மையிலிருந்து நம் மண்ணை காப்பாற்ற முடியும். மண்ணை மலட்டுத்தன்மையிலிருந்து காப்பாற்றினால், அதன் விளைவு அதில் விளையக்கூடிய உணவுகள் மக்களுக்கு நஞ்சில்லா உணவாக மாறும். ஆகையினால் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து, தயவு கூர்ந்து நம் பகுதியிலே, நம் வேலிகளிலே கிடைக்கக்கூடிய தழைகளை வைத்து, நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளினுடைய சிறுநீர் கோமயத்தை வைத்து அற்புதமான பூச்சி விரட்டியை, இயற்கை பூச்சி விரட்டி நாமே தயாரிக்க முடியும். அதாவதுங்க, ரோட்டோரம் இருக்கக்கூடிய அருமையான எருக்கு இருக்குது, நொச்சி இருக்குது, ஆடாதொடை இருக்குது, வேப்பிலை இருக்குது, உங்களுக்கு தழுதாலை நிறைய இந்த பகுதிகளில் நம் வேலிகளில் நிறைய கிடைக்குது. வேப்பிலை ஒரு 2 கிலோ, அதுக்கடுத்தது ஆடாதொடை 2 கிலோ. ஸ்பிக்குக்கு பக்கத்தால் வடவர்த்தலையில் வேலிகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கும் தலைக்கும் வந்து ஆடாதொடையாத. இங்கே நம்ம பகுதியில் போலீஸ் ஸ்டேஷன், நாலாந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தெற்க வந்தீங்கன்னா இருக்குது. நாதேகம் ரோட்டில் இருக்குது ஆடாதொடை, அது ஒரு 2 கிலோ. அதுக்கடுத்தது வந்து வெள்ளை எருக்கு, நம்ம எருக்கு, எந்த எருக்கில் தலை இருந்தாலும் அது ஒரு 2 கிலோ. அதுக்கடுத்து நொச்சி, கருநொச்சினாலும் சரி, நம்ம சாதாரண நொச்சினாலும் சரி 2 கிலோ. அதாவது வந்து வேப்பிலை கசப்புத்தன்மை உள்ளது, ஆடாதொடையும் கசப்புத்தன்மை உள்ளது, எருக்கு வந்து பால் தன்மை உள்ளது, நொச்சி வந்து அது ஒரு ஒரு விதமான எப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு நச்சுத்தன்மைனா அது ஒரு கசப்புக்கு இதுக்கு இடைப்பட்ட மாதிரி ஒரு தன்மை உள்ளது. அது ஒரு இப்போ நம்ம புடனி வலினாலும் கூட நம்ம கீழே இந்த தலகாணி மாதிரி கட்டி படுத்தோம்னா அழகாக வந்து புடனி வலி வந்து ரெடியாகு. அந்த மாதிரி நொச்சி இது கூட வந்து ஒரு 10 லிட்டரு சுத்தமான தண்ணி, 10 லிட்டர் கோமயம், இந்த தலைகளை எல்லாம் நல்ல உரலில் போட்டு இடித்து அதைய ஒரு பிளாஸ்டிக் இதுகளில் போட்டு கோமயத்தையும் தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து கலக்கி விட்டு, அது மரக்குச்சியில் வந்து வேப்பங்குச்சியே நல்ல ஒரு இது மாதிரி இருந்ததுன்னா, பொடி மாதிரி இருந்ததுன்னு எடுத்து போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டிங்கன்னா, டெய்லியும் வந்து காலையிலையும் சாயங்காலம் வந்து அழகாக, காலையில் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம், 2 நேரம் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அருமையாக 15 நாளில் வந்து நம்மளுக்கு அருமையான பூச்சி விரட்டி இதாயிரு. மறுபடியும் அதை எடுத்து நம்மளுக்கு தேவைப்பட்ட இதுகளில் வந்து சுத்தமாக வடிச்சிட்டு, ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 300 மில்லி ஊற்றி நாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி வந்து தொடர்ந்து அதை பயன்படுத்தும் போது அருமையான ரிசல்ட் கிடைக்கி. ரசாயன பூச்சி மருந்து அடித்து அந்த காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு, இதனால் வந்து தொடர்ந்து இதை பயன்படுத்தி வரக்கூடிய காய்கறிகள் வந்து நம்மளுக்கு சத்துள்ளதாகவும் அருமையான உணவாக அமையும். அப்போ நாம் நிலத்துக்கு கீழே வந்து என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன்.